ஹாய் மக்களே! இன்னைக்கு மகாநதி சீரியல்ல காவேரி விஜய் வீட்டுக்கு வராங்க. விஜய் ஆசையா காவேரிக்காக நெறைய டிஷ் செஞ்சு வைக்கிறாரு. அத எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு காவேரி அம்மு கிட்ட சொல்றாங்க, "அம்மு, ஒவ்வொரு டிஷ்ஷும் சூப்பரா இருக்கு அம்மு, நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு. அதுக்கு உடனேயே அம்மு சொல்றாங்க, "மிஸ், இது எல்லாத்தையும் செல்வி ஆண்டி சமைக்கல, எங்க அப்பா தான் சமைச்சாரு மிஸ்" அப்படின்னு சொல்றாங்க. "சூப்பரா இருக்கு அம்மு, நல்லா சமைச்சிருக்கிறாரு" அப்படின்னு சொல்றாங்க காவேரி. உடனே விஜய் காவேரிய பார்த்துக்கிட்டு மனசுல நினைக்கிறாருங்க, "உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போட்டு உனக்கு எல்லாமே ஞாபகம் வரணுன்றதுக்காக தான் உன்னை நான் எங்க வீட்டுக்கு வர வச்சு சமைச்சு போட்டேன். உனக்கு ஞாபகம் வர வரையும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் காவேரி" அப்படின்ட்டு காவேரியை பார்த்து மனசுல நினைச்சிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் "நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் அவங்க அம்மாவும் கிளம்புறாங்க. கிளம்பும்போது விஜய் சித்தப்பா என்ன சொல்றாருன்னா, எங்க குழந்தைய பாத்துக்கிற அக்கறையில ஸ்கூல்ல இருக்கிற மத்த குழந்தைங்கள கவனிக்காம விட்டுற போறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு காவேரி மிஸ் சொல்றாங்க, குழந்தைங்களுக்கு புத்திமதி சொல்ற எனக்கு யாரும் புத்திமதி சொல்ற மாதிரி நானும் வச்சுக்க மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போகும்போது விஜய் வந்து நான் கார்ல விட்டுறேன்னு கார்ல கூட்டிட்டு போறாரு. கார்ல கூட்டிட்டு போகும்போது காவேரிய கண்ணாடியிலேயே பார்த்துக்கிட்டு போறாரு. உடனே "ஏன் மிஸ், உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு காவேரி கிட்ட. அதுக்கு காவேரி சொல்றாங்க, "நாங்க கொடைக்கானல்ல இருக்கும்போது நான் டூ வீலர் தான் ஓட்டுவேன். ஆனா எனக்கு இப்ப கார் ஓட்ட தெரியுது. அதுதான் எப்படின்னு தெரியல" அப்படின்றாங்க. அதுக்கு விஜய் சொல்றாரு, "யாராவது உங்களுக்கு தேவைப்பட்டவங்க தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க" அப்படின்னு சொல்றாரு. "அது என்னவோ உண்மைதான், எனக்கு முக்கியமான ஆளு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க காவேரி. அதுக்கப்புறம் வந்து காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அதுல எனக்கு பழைய நினைவு எல்லாம் மறந்து போச்சு. எங்க அப்பா இறந்தது கூட எனக்கு ஞாபகத்துல இல்ல. எங்க அம்மா சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க காவேரி. அப்ப விஜய் கேக்குறாரு, "நீங்க அப்ப யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அது காவேரி சொல்றாங்க, "கண்டிப்பாங்க, கண்டிப்பா நான் நிச்சயமா லவ் பண்ணியிருப்பேன். என்ன ஒருத்தர் லவ் பண்ணியிருப்பாரு" அப்படின்னு சொல்றாங்க. "எப்படி எப்படி எப்படி சொல்றீங்க? அது மட்டும் எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு?" கேக்குறாரு விஜய். "ஏங்க, நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல, அதனால என்னை யாராவது லவ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதான் சொல்றேன். ஆனா அம்மாவை கேட்டா அதெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. ஒருவேளை அம்மாவுக்கு தெரியாம கூட நான் லவ் பண்ணியிருக்கலாம். ஆனா அப்படி லவ் பண்ணவர் ஒருத்தர் இருந்திருந்தா என்னை தேடி வந்து நம்ம இப்படியெல்லாம் காதலிச்சோம் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தி இருக்கணும்ல. அவர் வரவே இல்லையே, அப்படி ஒரு ஆள் இல்லவே இல்லையே இதுவரையும்" அப்படின்னு சொல்றாங்க காவேரி. அதுக்கப்புறம் ஒரு சைடு கதையில விஜயோட சித்தப்பா இந்த காரு ஒன்று நிறுத்துறாருங்க. "என்ன இது, யாரு இந்த காரு வந்து குறுக்க வருது, ஏன்பா யாருப்பான்னு கேட்குறாரு. அதுலேருந்து ராகவ் இறங்குறாருங்க. ராகவ் இறங்கி, "ஏய், நீ ஜெயில தானே இருந்த" அப்படின்னு கேட்குறாரு விஜய் சித்தப்பா. "நான் 5 வருஷமா ஜெயில தான் இருந்தேன், ஆனால் காவேரியும் விஜயும் இந்த ஊர்ல தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு விஜய் சித்தப்பா சொல்றாரு, "நீ நினைக்கிற மாதிரி காவேரியும் விஜயும் இந்த ஊர்ல தான் இருக்காங்க. ஆனா அவங்க ஒண்ணா சேர்ந்து வாழல. ஆக்சிடென்ட்ல அவங்களுக்கு நினைவு மறந்து போச்சு காவேரிக்கு. அதனால அவளுக்கு குழந்தை இருக்கிறதோ விஜய் யாருனோ எந்த ஞாபகமும் இருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. "சரி சரி, நான் இப்ப போறேன், மீண்டும் வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகவ் போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் காவேரிக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு அவங்க அக்காவும் அவங்க தங்கச்சியும் 2 பேரும் வராங்க. வந்ததும் அவங்க அம்மா கேக்குறாங்க, "ஏய் கங்கா, நீ கொடைக்கானல்ல இருக்க, யமுனா நீ திருவள்ளூர்ல இருக்க, எப்படி 2 பேரும் சேர்ந்து வந்தீங்கன்னு" கேக்குறாங்க. "அம்மா, நாங்க 2 பேரும் ஒண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கணும்மா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே "காவேரி எங்க?" அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. காவேரிக்கு சர்ப்ரைஸா போயிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றாங்கங்க. உடனே காவேரி, "ஏய், என்ன திடீர்னு சொல்லாம வந்துட்டீங்கன்னு" கேக்குறாங்க. "ஏய், நாங்க வரது அம்மாவுக்கு தெரியும்டி, உனக்கு தான் சொல்ல வேண்டான்னு சொன்னோம்" அப்படின்றாங்க. "சரி சரி, என் பர்த்டேக்காக நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க அக்காவுக்கும் எங்க தங்கச்சிக்கும் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க.
சொல்கிறாங்க. உடனே கங்காவுடைய குழந்தை கேட்குறாங்க, சித்தி இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போடுங்களேன்றாங்க. இல்லடா செல்லம், லீவ் போட முடியாதும்மா, நான் வந்துடுறேம்மா சாயந்தரம்ன்ட்டு போகிறாங்க. அப்புறம் கங்கா கேட்குறாங்க, அம்மா காவேரியை பார்த்துட்டோம், எப்போம்மா குட்டி காவேரியை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சீக்கிரமா இன்னைக்கே பார்த்துருவீங்கடி அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து விஜய் டக்குன்னு காரை திறந்து நின்று ஷாக் கொடுக்குறாரு. என்ன நீங்கள் எப்போ பாரு இது மாதிரிலாம் ஷாக்காக அதிர்ச்சியாக பண்ணுறீங்க அப்படின்றாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேங்க அப்படின்றாரு. என்னங்க சொல்ல போகிறீங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஸ்கூலுக்கு போகணுன்றாங்க. இல்லைங்க, நான் முக்கியமாக இன்னைக்கு உங்ககிட்ட பேசி ஆகணும், சொல்லியே ஆகணுன்றாருங்க. ஆனால் அதோட கதை முடியுதுங்க. நாளைக்கு என்ன விஜய் சொல்ல போகிறாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். மீண்டும் தொடருவோம். பாய் பாய்.